அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் யார் எது சொன்னாலும் நடக்க போவது என்னும் இதுதான் என்ற வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது, அர்த்தாஷ்டக ராசியான கும்பராசியில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடன் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது, தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் விருச்சிக ராசினியர்கள் இந்த வாரத்தில் இரவில் நெடுநேரமாக கண் விழிப்பது, தேவையற்ற வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது, நேரங்கட்ட நேரங்களில் உணவருந்துவது, தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது ஆகியவற்றை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் தவிர்க்க வேண்டுங்க. இல்லைன்னா உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் அதி உக்கிரமான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் போது உடல் அதிக உஷ்ணத்தை தாங்க வேண்டி இருக்குங்க. அதனால் அடிக்கடி குளிப்பதும் உடலில் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதும் நல்லதுங்க. இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது சம்பந்தப்பட்டவர்கள் வாரம் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் ஸ்தானம் செய்து கொள்வது அவசியம் என ஆயுர்வேதம் வலியுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தை குறைக்கும் நீர்மோர், இளநீர், தர்பூசணி, நொங்கு, முலாம்பழம் ஆகியவற்றை உணவில் அதிக அளவில் சேர்த்துக் கொள்வது நல்லதுங்க. மேலும் நீர் அருந்துவதும் சரீரத்திற்கு நன்மை செய்யும் என்பதையும் ஆயுர்வேதம் நூல்கள் கூறியிருக்கின்றன. தேவையற்ற அலைச்சலை கூடுமான வரைக்கும் குறைத்து கொள்வதும் ஓய்வெடுப்பதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் இந்த வாரத்தில் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். அதுவும் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுடைய கைகள்ல பொன் கொளிக்கும் வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் நிறைந்து கிடைக்க இருக்கு. தங்கத்தினுடைய விலை எவ்வளவு உயர்ந்தாலும் இந்த குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் நீங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைந்திருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அடுத்தடுத்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று கூட இருப்பவர்கள் பாராட்டுவாங்க. பொருளாதார நிலை உச்சம் அடையும். புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. கும்ப ராகு குடம் குடமாய் கொடுக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்கும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவு ஏற்பட இருக்குதுங்க. தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கை கூட இருக்கு. உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலுங்க. மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம முக்கிய கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகமும் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கூடுதல் விரயம் ஏற்படதாங்க செய்யும். இருந்தாலும் கூட அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. இடமாற்றம் எளிதில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசி 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய்.
அதேபோல் அவர் உங்களுடைய ராசிக்கே வருவது யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இடம் பூமி வாங்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்கும் வகையில் பொருளாதார நிலை உங்களுக்கு இடம் கொடுக்குங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. கேட்ட சலுகைகள் வழங்குவாங்க. இது ஒரு பொற்காலமாக அமைகிறதுங்க விருச்சக ராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான கும்பத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்திலும் பேச்சிலும் செயலிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் கட்டுப்பாட்டுடனும் செயல்படுவதும் பல தருணங்கள்ல மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அந்த மாற்றத்தினால் மன நிம்மதி அதிகரிக்கும். அது பெரும்பாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அமைய இருக்குதுங்க. கூடுமான வரையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே வர்த்தக துறையினருக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்குங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்களினால் புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு. இதுவே வாய்ப்புகளையும் வருமானத்தையும் அதிகரிக்க வைக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சிறிய அளவிலேயே சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சிறிய அளவிலேயே சுபபலம் பெற்றுள்ளதால் இக்காலகட்டம் முழுவதும் அரசியல் துறையினருக்கு ஓரளவே நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. மக்களிடையே செல்வாக்கு குறையும். கட்சியினர் திட்டமிட பிரச்சாரம் உங்களுடைய செல்வாக்கை பாதிக்கக்கூடும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. இதன் காரணமாக பாடங்கள்ல கவனச்சிதைவு உண்டாகுங்க. படிக்க உட்கார்ந்தால் உறக்கமும் சோம்பலும் அசதியும் மேலிடுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதி கிரகம் செவ்வாய் சிவர் சூரியனுடன் சேர்ந்து விருச்சக ராசியில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நன்மை தராது என்றாலும் கூட அதே போல் பிரச்சனையும் எதுவும் இல்லைங்க. வயல் பணிகள்ல உழைப்பு என்பது கடினமாக இருக்குங்க. அண்டை நிலத்தவரோட பகையுணர்ச்சி வேண்டாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வர்க்கத்தினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். அதனால் பண பிரச்சனை ஏற்படக்கூடுங்க. முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை ஏற்றுமதி செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் இணைந்து சஞ்சரிக்கும் சூரியன் செவ்வாயினாலும் அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினால் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறை ஏற்பட்டு அன்றாட பணிகளை கூட கவனிக்க இயலாத நிலை ஏற்படும். மருத்துவ செலவுகளும் கவலையளிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் முதல் என்பதால இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.